ஐயோ எனக்கு தலை வலிக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன நடக்குது அப்படின்னா, சபரி ஸ்டாச்சுவாக இருக்காங்க போல இருக்கு. ஸோ நான் ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்றாங்க. உடனே திவ்யா கணேஷ் நீங்கள் ஸ்டாச்சு அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க. சபரி நான் அவுட்டு, எனக்கு இந்த ஸ்டார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமித் வந்துட்டு ஏதோ பேச வரும்போது திவ்யா கணேஷ் சார் நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் சபரி சொல்கிறாரு நான் மட்டும் ஸ்டாச்சுவாக இருக்க வேணாம், எல்லாரும் ஸ்டாச்சுவாக இருப்போம், டீமாக புரிஞ்சுக்கலாம், கத்துற டீம் ஒரு டீம், கத்தாத டீம் இன்னொரு டீம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம திவ்யா இந்த டீமாவது ஒற்றுமையாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சபரி வந்துட்டு கத்திர டீம் ஃபர்ஸ்ட் ஒற்றுமையாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு திவ்யா முதலே வராமல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சோப் போட்டு போறீங்க அப்படின்னு கத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எபிசோட்ல. செகண்ட் ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திவாகரை பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டாங்க. அதுக்கு கமருதீன் எப்பயும் சப்போர்ட் பண்ணதாலும் வந்து சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு திவ்யா சொல்றாங்க நீ என்ன திவாகருக்கு சப்போர்ட் பண்ற, எனக்குன்னு ஒரு பிரச்சனை நடக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கமருதீன் நான் நியாயம் பக்கத்தை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு. திவ்யா சொல்றாங்க என்ன நியாயம், நீ நியாயத்தை பத்தி எல்லாம் பேசாத, எபிசோட்ல என்ன பேசணும் வைக்கணும்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கூப்பிடும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க பிக் பாஸ் கூப்பிடும் போது ஒரு ஆள் மைக்க போட போவீங்க, ஒரு ஆள் பாத்ரூம் போவீங்க, இந்த வெள்ளம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல இதை பத்தி நியாயம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இன்னைக்குரிய தேர்ட் ப்ரோமோ நடக்குது அப்படின்னா, என்னடா ரொம்ப சோகமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா தேர்ட் ப்ரோமோல அப்படிதான் நடக்குது சீனு. விக்ரம் வந்து அவங்க பதவியை குயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா சாண்ட்ராக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ், அதனால அவங்க வந்து திவாகரை டார்கெட் பண்ணாங்க. ஸோ இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல. அதனால அவர் வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட என்னோட ஜாபை குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து ரொம்ப எமோஷனா பேசுறாரு. விக்கல்ஸ்ன்றது என்னோட பிராண்டுங்க, நான் வந்து இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எனக்காக ஒரு டீம் வெளியே இருக்கு, ஸோ அதனால நான் எல்லாத்தையும் யோசிச்சு பேசுறேன், யோசிச்சு பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசி அழுதுட்டாரு. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போற எபிசோட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.